அசைவ உணவுகளை எடுத்துக்கொள்வதால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை ஏறுமா என்பதுதான் ஒரு $1 மில்லியன் கொஷனாக இப்போ இருக்கிறது. அசைவ உணவுகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது இரத்தத்தில் உள்ள சர்க்கரை ஏறாது. ஏனென்றால் அசைவ உணவுகளில் சர்க்கரையினுடைய அளவு 0%, அப்படி இல்லைன்னா 1% தான் உங்களுக்கு இருக்குது. அப்போ எங்கே நாம் தவறுகிறோம்? அப்போ அசைவ உணவை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்ம ஏற்கனவே எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவினுடைய அளவு டபுள் மடங்காக ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 4 இட்லி சாப்பிட்றவங்க 6, 8ன்னு சாப்பிடும் பொழுது என்ன ஆகும்? உங்களுக்கு ஏற்கனவே டிசைன் பண்ணியிருக்க மாத்திரை நீங்கள் 4 இட்லி சாப்பிட்டுட்டு அதோட சாம்பார் எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு மெடிசனை வாங்கியிருப்பீங்க டாக்டர்கிட்ட. இப்போ நீங்கள் அந்த நான்வெஜ் கிரேவி அசைவ உணவு எடுக்கும் பொழுது என்ன ஆகுது? ருசியின் காரணமாக இட்லியினுடைய அளவு அதிகமாகும் போது ஏற்கனவே டிசைன் பண்ணியிருக்க அல்லது ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்க அந்த மாத்திரைகளினுடைய அளவு இதுக்கு போதுமானதாக இருக்காது. அப்போ நீங்கள் வெஜிடேரியன் கிரேவிக்கு நீங்கள் எப்படி நீங்கள் உணவினுடைய அளவு எடுத்துக்கிறீங்களோ அதே அளவு நான்வெஜ் கிரேவிக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு சுகர் ஏறாது. இன்னொரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அசைவ உணவை எடுத்து நீங்கள் ஃப்ரை பண்ணும் பொழுது எண்ணெயில் போட்டு வறுக்கும் பொழுது அப்போது உங்கள் உடம்புல கொலஸ்ட்ரால் ஏறுது. அப்போ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்? அப்போ நீங்கள் நான்வெஜ்ஜை எடுக்கும் பொழுது ஃபஸ்ட்டு அது கிரேவி ஃபார்மில் எடுங்க. ரெண்டாவது, இட்லியோ தோசையோ நீங்கள் சாம்பாருக்கு என்ன இட்லி தோசையினுடைய அளவு சாப்பிடுங்களோ அதே அளவு மெயின்டைன் பண்ணுங்கள். அசைவ உணவில் மட்டனை அவாய்ட் பண்ணிடுங்க. சிக்கன் ஃபிஷ் கிரேவியில் எடுங்க. சிக்கனில் மெயினாக அந்த தோலை எடுத்துகிட்டு எடுங்க. தென் எவ்ரிடே யூ கேன் ஆட் நான்வெஜ் கிரேவி. தேங்க்யூ.